பிரியமானவர்களே, இந்த கர்த்தருடைய நாளின் காலை ஆராதனையிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் நமக்கு உணர்த்துகிற வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் மேன்மையையும் பாக்கியங்களையும் நிச்சயமாக நீங்கள் கண்டு கொள்ளுவீர்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த வார்த்தைகளை போதிக்கிற இல்லையானால் உங்களுக்கு சொல்லுகிற நானே ஆச்சரியமாக நான் உணர்கிறேன். இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை நேசித்து நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கை கொண்டு நாம் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை நம்முடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அடிமைகளாக வாழாதிருங்கள். நீங்கள் அடிமைகளாக வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. நாம் அடிமைகளாக இந்த உலகத்திலே செயல்படுவதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அருமையானவர்களே, பாவம் ஒரு மனிதனை அடிமையாக்கிவிடும். பாவம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி அவனை அழித்துவிடும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தில் 8வது அதிகாரம் 35வது வசனத்தை நாம் படிக்கும்போது, அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திருக்கிறான். ஆண்டவருக்கு நம்ம அடிமைகளாக இருக்கும் பொழுது நாம் நிலைத்திருக்கிற அனுபவங்களை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அடிமை என்று சொல்லப்படுகிற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 25, 26, 27 வசனத்தில் தான் நோவா தன்னுடைய மகனாகிய காமை சபிக்கும் பொழுது அவன் சகோதரனுக்கு அவன் அடிமையாய் இருப்பான் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை முதலாக பயன்படுத்தப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, தேவனுடைய சபையாக, தேவனுடைய குடும்பமாக, தேவனுடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைகளிலே இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் சரி செய்ய வேண்டிய ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பலவிதமான அடிமைத்தனத்திற்குள்ளாக இன்றைக்கு சிக்கியிருக்கிறார்கள். வேதத்தை சுமக்கிறார்கள், ஆலயத்திற்கு ஒழுங்காக வருகிறார்கள், வேத வசனத்தை பேசுகிறார்கள், பலவிதமான காரியங்களை ஆண்டவருக்காக செய்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்தரங்கமான காரியங்களிலே இன்றைக்கு பலவிதமான அடிமைத்தனத்திலே இன்றைக்கு சிக்கியிருக்கிறார்கள். ஆண்டவர் இன்றைக்கு பாரப்படுகிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் என் வீட்டில் பிறந்த அடிமையோ, ஏன் அவன் கொள்ளையானான்? ஆண்டவர் துக்கப்படுகிறார். இஸ்ரவேல் ஏன் அடிமையானான்? எதற்கு அடிமையானான்? ஏன் அவன் அடிமைப்பட வேண்டும் என்று சொல்லுகிற ஏக்கத்தோடு ஆண்டவர் இந்த கேள்வியை எழுப்பி துக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் சிறிய பாவம் செய்தாலும் பெரிய பாவம் செய்தாலும் நீங்கள் அந்த பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள்.
ஆண்டவர் நம்மை அடிமைகளாக வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் சுயாதீனர்களாக, நாம் சுதந்திரவாளிகளாக, நாம் அவருடைய பிள்ளைகளாக, நாம் அவருடைய சந்ததிகளாக வாழுவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆனால் இன்றைய கிறிஸ்தவமோ, கிறிஸ்தவ சபையோ, மனிதர்களோ, விசுவாசிகளோ, பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறவர்களோ இன்றைக்கு பலவிதமான அடிமைத்தனத்திற்குள் இன்றைக்கு சிக்கியிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் நீங்கள் அடிமைப்படாதிருங்கள். நீங்கள் அடிமைப்படாதிருங்கள். நீங்கள் அடிமை வாழ்வை நீங்கள் விரும்பாதிருங்கள். ஒருவேளை அது உங்களுக்கு சந்தோஷமாக தெரியலாம், ஒருவேளை அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம். அந்த அடிமைத்தனத்தின் வாழ்வு உங்களுடைய அந்தஸ்தை குலைத்துவிடும், உங்களுடைய அதிகாரத்தை குலைத்துவிடும், உங்களுடைய மேன்மையை அது குலைத்துவிடும். ஆகவே நீங்கள் அடிமைகளாக நீங்கள் இராதிருங்கள். 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் பேதுரு சொல்லும்போது, 2 பேதுரு 2வது அதிகாரம் 19வது வசனத்தை படியுங்க. ஏனெனில் தேவன் மேலே பற்றுதலாயிருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் இல்லை, 19வது வசனம் வேற படியுங்க. தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்கு பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாயிருக்கிறான். இன்னைக்கு இப்போ யோசித்து பாருங்க, இன்றைக்கு பலர் பல பாவத்தினாலே ஜெயிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜெயிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த பாவத்திற்கு அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் மிக சுதந்திரமாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்வை நன்றாக நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் ஒரு அடிமை. நீங்கள் அவருடைய பிள்ளை அல்ல, நீங்கள் அவருடைய சுதந்திரவாளி அல்ல. நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பலவிதமான காரியத்திற்கு அடிமையாய் இருக்கிறதுனால தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் இல்லை. இந்த நாளிலே நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த காலை வேளையிலே 2 காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஒன்று, நாம் எதற்கு அடிமைப்படக்கூடாது. 2வதாக, நாம் யாருக்கு அடிமைப்பட வேண்டும். 2 காரியங்களை குறித்து ஆண்டவர் உணர்த்தினபடி நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த நாட்களில் உலகத்திற்கு மனிதன் பல நிலைகளில் அடிமையாக இருக்கிறான். நீங்கள் பாவம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்குள்ளாக நீங்கள் கொண்டு வருவீர்களானால் அதற்குள்ளாக பல பல பிரிவுகளை கொண்டு இந்த அடிமைத்தனத்தின் காரியங்களை நாம் விவரித்து நாம் பேசலாம். நாம் படித்த ரோமர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தினுடைய முதல் பகுதியிலே பவுல் சொல்லும்போது, ரோமர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தினுடைய முதல் பகுதியில், முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்து போதும். பாவத்திற்கு அடிமை. பாவம் என்றால் என்ன? தேவனுடைய கற்பனைகளை மீறுவது பாவம், கர்த்தருடைய வார்த்தைகளை மீறுவது பாவம், கர்த்தருடைய பிரமாணங்களை மீறி செய்வது பாவம். இப்படிப்பட்ட பாவங்களை நீங்கள் செய்யும் போது அந்த பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாக மாறிவிடுகிறீர்கள். நீங்கள் அடிமைகளாக மாறும் பொழுது அந்த பாவத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்தால் கூட உங்களாலே அது முடியாது. இன்றைக்கு அநேகர் விளையாட்டாக ஆரம்பித்த சில பாவ அடிமைத்தனங்கள் இன்றைக்கு அவர்களை அடிமைப்படுத்தி மரண பரியந்தம் வரையிலும் ஒரு அடிமையாகவே அவர்களை வைத்து இன்றைக்கு சாகடித்து விடுகிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தகப்பனே, தாயே, பாவம் ஒரு மனிதனை அடிமையாக்கும். நீங்கள் அதே அதிகாரத்தில் 19வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, 19வது வசனத்தில் நாம் படிக்கிற வேளையில் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக, போதும், அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமை.
நான் யோசித்து பாருங்க, இன்றைய கிறிஸ்தவர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. தேவனுடைய வார்த்தையின்படி பரிசுத்தமாய் நடக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு அசுத்தத்திற்கு இணங்குகிறார்கள், அக்கிரமத்திற்கு இணங்குகிறார்கள், அடிமையாக மாறிவிடுகிறார்கள். அருமையானவர்களே, பாவத்திற்கு நீங்க அடிமைகளாக மாறிவிடாதுங்க. பாவத்தை ஒருவேளை இந்த ஒரு தடவை தானே, இந்த ஒரு காரியம்தானே, இதெல்லாம் பாவமா என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீர்களானால் அந்த பாவம் உங்களை முழுவதுமாக ஆளுகை செய்துவிடும், முழுவதுமாக ஆளுகை செய்துவிடும். சிம்சோனை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். நசரேய விரோதத்திற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன். ஆனால் அவன் இஸ்ரவேல் சந்ததியில பெண்ணெடுக்க வேண்டியவன். பெலிஸ்தியருடைய பெண்ணை அவன் விரும்பினதுனால அவன் அந்த பிரமாணத்திற்கு மீறி செயல்பட்ட ஒரு காரியத்தின் நிமித்தமாக அவனுக்குள் விபச்சாரத்தின் காரியங்கள், வேசித்தனத்தின் காரியங்கள், கர்த்தருடைய பிரமாணங்களை மீறுகிற காரியங்கள் படிப்படியாக உருவாகி அவனை பாவ அடிமைத்தனத்திற்குள் தள்ளி அவனுடைய வாழ்வு முடிந்து போகும்படியாய் செய்துவிட்டது. புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு நாம் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளுகிற ஒரு பாவம், நிர்விசாரமாக எடுத்துக்கொள்ளுகிற ஒரு காரியம் நம்மை அடிமைப்படுத்தி இன்றைக்கு அழித்துவிடும். பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையில் எல்லாவற்றையும் பவுல் சொல்றார் பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எவ்வளவு தெளிவாக பவுல் சொல்லுகிறார் பாருங்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு பொருளாதாரம் உண்டு, எனக்கு பராக்கிரமம் உண்டு, எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது, ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். இந்த காலை ஆராதனையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள், நான் ஒன்றுக்குமே அடிமை இல்லைன்னு யாராவது நம்ம சொல்ல முடியுமா? நான் ஒன்றுக்கும் அடிமை இல்லை, பாவ பழக்கத்திற்கு நான் அடிமை இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் நாம் சொல்ல முடியும்? பவுல் சொல்லுகிறார், நான் ஒன்றுக்கும், நான் வேத வசனத்தின்படி சத்தியத்தின்படி ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். இன்றைக்கு ரகசியமாக பாவம் செய்கிறோம், வெளியரங்கமாக பாவம் செய்கிறோம். எவ்வளவு காரியம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து வெளிவரும்படியாய் நீ தேவனிடத்திலே கடந்து வருவாயா? இன்னைக்கு பாவம் என்கிற போர்வையில் நாம் செய்த ஒவ்வொரு காரியம் அடிமை. ஒரு பாவத்தை செய்தால் இன்னொரு பாவத்தை செய்தால் அடுத்ததொரு பாவம், இப்படியாக இன்றைக்கு பாவத்தை செய்து 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 இன்றைக்கு பாவ அடிமைத்தனத்தில் இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்திற்கு விலகி ஓடுங்க. யோசேப்பு பிரமாணம் இல்லாத காலத்திலும், நியாய பிரமாணமும் கற்பனையும் சொல்லப்படாத காலத்திலும், மனசாட்சியின் பிரமாணத்தின்படி பாவத்திற்கு விலகி ஓடினான். அவன் பாவத்திற்கு அடிமையாகவில்லை. அந்த அந்தஸ்து, ஒருவேளை அதிகாரம் அவனை நெருக்கின போதிலும் பாவத்திற்கு தன்னை விட்டு கொடுக்கவில்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அதிகாரம் நெருக்கினது உண்மை, மரணம் தீர்மானிக்கப்பட்டது உண்மை. ஆனால் பாவத்திற்கு இணங்கவில்லை. எண்ணி பாருங்கள்.
அநேக கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, வேத வசனம் சொல்லுகிறபடி இந்த உலகத்தில் வாழ முடியாது, நடக்க முடியாது என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் உண்டு. நீங்க ஒன்று தெளிவா புரிந்து கொள்ளுங்க. நீங்க கர்த்தரை அறியல, கர்த்தருடைய வார்த்தைகளை அறியல, கர்த்தரை நீங்க உண்மையாய் விசுவாசிக்கல, கர்த்தரை இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். செய்ய முடியாத ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கற்றுத்தரவில்லை. அவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அந்த மாதிரியின்படி அவர் நடந்து போயிருக்கிறார். நாம் அதில் நடந்து செல்வதற்காக. ஆகவே பாவத்திற்கு அடிமைப்படாதிருங்கள். இரண்டாவதாக, உலக வழக்கங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களிலே அதிகமாக இன்றைக்கு ஆளுகை செய்வது கர்த்தருடைய வார்த்தை அல்ல. புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு அங்கே இடமில்லை. உலக வழக்கத்தின்படி இன்றைக்கு நடக்கிறார்கள். கலாத்தியர் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால், கலாத்தியர் 4வது அதிகாரம் 3வது வசனம், அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். யோசித்து பாருங்க, நம்முடைய வீட்டில் திருமணம் நடக்கிறது, நாள் பார்க்கிறோம், நிமித்தம் பார்க்கிறோம், அஞ்ஞானம் பார்க்கிறோம், ரகசியமாய் விக்கிரகங்களுக்கு காணிக்கைகளை கொடுக்கிறோம், அதன் மூலமாய் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று விரும்பி செயல்படுகிறோம், உலக வழிபாடுகளுக்கு இன்றைக்கு இணங்கி நடக்கிறோம். நீ யோசித்து பாருங்க, தேவ பிரமாணத்தின்படி இன்றைக்கு உலக வழிபாடுகளுக்கு அடிமைகளாக இராமல் தேவ வசனத்திற்கு அடிமைகளாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு குறைவு. நல்ல வேதம் வாசிப்பாங்க, பைபிள் வசனங்களை சொல்லுவாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, வெளியில நல்ல கிறிஸ்தவர்களாக காட்டிக்கொள்ளுவாங்க. கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, நீ அடிமைப்பட்டிருக்கிற காரியத்தை நீ நீங்க புரிந்து கொள்ளுங்க. எவ்வளவு நிமித்தம் பார்க்கிறீங்க, எதிர்ப்பு பார்க்கிறீங்க, எவ்வளவு காரியத்தை நீங்க செய்கிறீங்க. ஆசீர்வதித்த கர்த்தரை நீங்கள் துக்கப்படுத்தி விட்டு அவருடைய எதிராளியாகிய பிசாசை நீங்கள் கனப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். பிசாசுக்கு நீங்கள் இணங்கி நீங்கள் நடக்கிறீர்கள். அடிமை கேட்டா கிறிஸ்துவுக்கு நான் அடிமைன்னு சொல்றீங்க. ஆனால் நீங்கள் இன்றைக்கு உலக வழக்கத்தின்படி நடந்து உலகத்தினுடைய செயல்பாடுகளுக்கு இணங்குகிறதுனால உலகத்தினுடைய அதிபதியாகிய பிசாசுக்கு அநேகர் இன்றைக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. கலாத்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம படிக்கும்போது பார்த்தீங்களா, தேவர்கள் அல்லாதவைகளுக்கு நீங்க அடிமைகளாக இருந்தீங்க. கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு வேதத்தை சுமந்து கொண்டு விக்கிரகத்தோடு தொடர்பு வைத்திருக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரிந்து கொள்ளுங்க. நீங்க கர்த்தரை மறுதலித்து நீங்கள் செய்கிற காரியங்களின் நிமித்தம் அவைகள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆசீர்வாதம் எனக்கு வேணும், நன்மை எனக்கு வேணும், மேன்மை எனக்கு வேணும்னு சொல்லி நினைத்து நீங்கள் கர்த்தரை மறுதலித்து செய்கிற அந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் அடிமைத்தனத்தினுடைய ஆளுகைக்குள் நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள். அதே அதிகாரத்தில் 9வது வசனத்தை நாம் படிக்கிற போது வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? யோசித்து பாருங்க. இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட மறுபடியும் பலனற்றதும் ஒன்றுக்கும் உதவாததுமான அந்த வழிபாடுகளுக்கு நீங்கள் அடிமைப்படுவது எப்படி? நல்ல நேரம் பார்க்கிறோம். ஆண்டவரை அறியாதவர்கள் செய்கிற
அந்த அறியாமையின் காரியங்கள் அத்தனையும் இன்றைய கிறிஸ்தவர்கள் பட்டியலிட்டு நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இவைகளுக்கு நீங்க அடிமைகளாக இருக்கிறீங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியேறுவதற்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. அடிமைத்தனத்திற்குள்ள சிக்கிக் கொள்ளாதிருங்கள். எரேமியா 2வது அதிகாரம் 20வது வசனத்துல எரேமியா தீர்க்கன் சொல்லும் போது 2வது அதிகாரம் 20வது வசனத்துல பூர்வ காலம் துவங்கி நான் அடிமைப்படுவது இல்லை என்று நீயும் சொன்னாய், ஆகிலும் உயரமான சகல மேட்டின் கீழும் பச்சையான மரத்தின் கீழும். பாத்தீங்களா, நீ அடிமைப்பட மாட்டேன், ஆண்டவரே நான் உமக்கு தான் அடிமை என்று சொன்னாய். சொல்லிவிட்டு நீ இன்றைக்கு அந்நிய காரியங்களுக்கு அடிமையாயிருக்கிறாயே, இது எப்படி? நம்முடைய பதில் என்ன? நம்முடைய பதில் என்ன? நீங்க புரிந்து கொள்ளுங்க. நீங்க கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு ரகசியமா இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்வீர்களானால் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டது போல இருக்கும். ஒரு நாள் வரும் பொழுது தேவன் கைவிட்டு விடுவார். ஆனால் கைவிட்டு விடுவார். யாராலும் காப்பாற்ற முடியாது, யாராலும் காப்பாற்றி விட முடியாது. நீங்க எத்தனை காரியத்தை நீங்க செய்தாலும், எத்தனை ஊழியக்காரர்களை வைத்து நீங்க ஜெபம்னாலும் தேவன் அதை அங்கீகரிக்கிறவர் அல்ல. இந்த நாட்களில் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறிருங்க. ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திற்குள்ளாக நான் இருந்தேன், என்னை மன்னித்தருளும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறிருங்க. இல்லையானால் நீங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கும் அந்த சாபத்தை நாமே வருவித்துக் கொள்ளுகிறோம். அதுதான் உண்மை. இன்னைக்கு அநேகருக்கு தெரிகிறது இல்லை. வேத வசனத்தை இன்னைக்கு புரிந்து அந்த வசனத்தின்படி நடக்கிறது இல்லை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பிரமாணம் கொடுத்தார். லேவியராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 23வது வசனத்தை படியுங்க. லேவியராகமம் 20வது அதிகாரம் 23வது வசனம். நான் உங்களுக்கு முன்பதாக துரத்தி விடுகிற, பார்த்தீங்களா, துரத்தி விட்ட ஜனங்களுடைய வழிபாடுகளை நீங்க என்ன செய்யாதுங்க, நடக்காதுங்க. நம்ம இன்னைக்கு அடிமையா இருக்கிறோம்ல, அடிமையாக இருக்கிறோம் அல்லவா சகோதரனே, அடிமையாக இருக்கிறோம் அல்லவா சகோதரியே. கர்த்தரை துக்கப்படுத்தி வீட்டை தந்தவர் கர்த்தர், ஆஸ்திகளை தந்தவர் கர்த்தர், ஐஸ்வர்யத்தை தந்தவர் கர்த்தர், மேன்மையை தந்தவர் கர்த்தர். அவரை துக்கப்படுத்தி விட்டு நீங்கள் உலகத்தினுடைய வழிபாடுகளுக்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள். திருத்திக் கொள்ளுங்க. அந்த வழிபாடுகளுக்கு நீங்க திரும்பாதுங்க. அந்த மார்க்க காரியங்களை செயல்படுத்தாதுங்க. இன்னைக்கு வாஸ்து பார்க்கிறோம், நட்சத்திரங்கள் பார்க்கிறோம், ஜாதகங்கள் பார்க்கிறோம், எண் கணித ஜோசியங்களை பார்க்கிறோம். கிறிஸ்தவனே, நீ இவைகளை பார்த்து கணித்து கொண்டிருக்கிறாய். அமாவாசைகளை கணித்து கொண்டிருக்கிறோம். இவைகளுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் பார்க்கிறார். ஒவ்வொருவரையும் அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். எல்லாருடைய அடிமைத்தனத்தின் காரியங்களையும் தேவன் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார். கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார். ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பிக் கொள்ளுங்கள். உலகத்தினுடைய காரியங்களுக்கு அடிமைகளாக மாறிவிடாதிருங்கள். சில வேளைகளில் சில காரியங்களுக்காக மக்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை கிறிஸ்தவர்கள் கேட்டு அதற்கு தங்களை அடிமைகளாக வெற்றி போடுகிறார்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் படிக்கும்போது, தன் மகனையாவது சூனியக்காரரும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாய வித்தைக்காரனும்
செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இதற்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் அடிமை, எத்தனை பேர் அடிமை? தேவன் நம்மை அடிமைகளாய் மாற்றுவதற்காக அவர் ஒரு அடிமையாக இந்த உலகத்தில் வரல. நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் அவர் ஒரு அடிமையாக வந்தார். உலகத்தினுடைய காரியங்கள், உலக காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். நான் விலாவாரியாக பேச விரும்பலை. இந்த பகுதிகளில் இன்றைக்கு இந்த வேத வசனத்தினுடைய அடிப்படையில் இன்றைக்கு பலர் பல நிலைகளிலே இன்றைக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. சொல்லுவாங்க, ஆசீர்வாதம் இல்லை, விடுதலை இல்லை, மேன்மை எங்களுக்கு இல்லை. ஊழியக்காரனிடத்தில் புலம்புவாங்க. ஆனால் அவர்களுடைய இல்லங்களில் பலவிதமான அடிமைத்தனங்களுக்கு இடம் கொடுத்து அதற்கு அடிமைகளாக இருப்பார்கள், அடிமைகளாக இருப்பாங்க. தேவன் அதை விரும்பவில்லை. ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தில் சவுல் ராஜா இப்படிப்பட்ட காரியத்தின் நிமித்தம் கர்த்தரை தேடாம அஞ்ஞானம் பார்க்கிறது நிமித்தம் செத்து போனான். ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புங்க. பாவத்திற்கும் உலகத்திற்கும் நீங்க அடிமைப்பட்டு வாழாதுங்க. கர்த்தருடைய பிரமாணத்தை மீறி நீங்க அடிமைகளாக இருக்காதுங்க. இன்னைக்கு பிள்ளைகளை நீங்க யோசித்து பாருங்க. செல்போன்களுக்கு இன்னைக்கு அடிமை, மீடியாக்களுக்கு அடிமை, ஊடகங்களுக்கு அடிமை. இன்றைக்கு பிள்ளைகளிடத்தில் வசனத்தை படி என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளை படி என்று சொன்னால், ஜெபியுங்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. செல்போனுக்கு மணிக்கணக்காக அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் ஊடகங்களுக்கு முன்பதாய், ஊடகத்தினுடைய அந்த செயல்பாடுகளுக்கு முன்பதாய் தங்களை விற்று போட்டு இன்றைக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. இன்னைக்கு கவர்ச்சி என்று சொல்ல என்கிற பெயர்ல இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுடைய, வாலிப தம்பிமார்களுடைய நடை உடை பாவனைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். அடிமைத்தனம். யாரோ ஒருவர் செய்த ஒரு காரியத்தின் நிமித்தம் அதற்கு இன்றைக்கு தங்களை அடிமைகளாக இன்றைக்கு மாற்றிக்கொள்ளுகிறார்கள். ஆடையில் அடிமைத்தனம், செயல்பாடுகளில் அடிமைத்தனம், நடைகளிலே அடிமைத்தனம், உடைகளிலே அடிமைத்தனம், செயல்களிலே அடிமைத்தனம். வேதம் சொல்லுகிறது, யார் யார் எப்படி ஆடை உடுத்த வேண்டும் என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண் எப்படி ஆடை உடுக்கணும், பெண் எப்படி இருக்கணும், ஸ்திரீ எப்படி இருக்கணும், வாலிப பெண் எப்படி இருக்கணும், வாலிப சகோதரன் எப்படி இருக்கணும் என்று வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கவர்ச்சி என்கிற பெயர்ல, நாகரீகம் என்கிற பெயர்ல இன்றைக்கு அடிமைத்தனத்தில் இன்றைக்கு வாலிப உள்ளங்கள் இன்றைக்கு சிக்கி இருக்கிறது. பெற்றோர்களால் சொல்ல முடியல, கண்டிக்க முடியல. ஆலயத்தில் ஊழியக்காரர்களால் கண்டிக்க முடியல, சொல்ல முடியல. யோசித்து பாருங்கள், ஆடைகளிலே எத்தனை அலங்கோலங்கள், அடிமைத்தனம். இன்றைக்கு உலகத்தினுடைய காரியங்களுக்கு இன்றைக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவம் மற்றவர்களை விடுதலையாக்க வேண்டிய கிறிஸ்தவம், மற்றவர்களை சுயாதீனமாக்க வேண்டிய கிறிஸ்தவம் இன்றைக்கு அதுவே அடிமைப்பட்டு கிடக்கிறது. 225 ஆண்டுகளுக்கு முன்பதாக தென் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் மிஷனரிகள் வரும் பொழுது நாம் மனிதர்களுக்கு அடிமைகளாக இருந்தோம். சுவிசேஷத்தை கொண்டு வந்தவர்கள் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார்கள். ஆடை உடுக்க முடியாது, பெண்கள் மேலாடையை அணிய முடியாது, முட்டுக்கு கீழே துணி அணிய முடியாது, பாதைகளிலே நடந்து போக முடியாது,
கிணற்றில் தண்ணி எடுக்க முடியாது, புல் அறுத்தால் வீட்டிற்கு புல்ல கொண்டு போக முடியாது. அடிமைத்தனம். சுவிசேஷம் நம்முடைய பிராந்தியங்களுக்கு வந்ததுனால தான் நாம் விடுதலை அடைந்தோம். என்ன யோசித்து பாருங்க, நாம் விடுதலை அடைந்திருக்கிறோமா, அடிமைப்பட்டு கிடக்கிறோமா? தேவனுடைய பார்வையிலே நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்களா, தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்களா? இன்றைய கிறிஸ்தவர்கள் மதுபானத்திற்கு அடிமை, போதை வஸ்துகளுக்கு அடிமை. தீத்து 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் மதுபானத்திற்கு அடிமைகள். எத்தனை கிறிஸ்தவர்கள் மதுபானத்திற்கு இன்னைக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க, போதை வஸ்துகளுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க, கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, புகையிலைகளுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. சுமார் 15 நாட்களிலிருந்து நீங்கள் செய்தித்தாள்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தினமும் 10 கிலோ 15 கிலோ 5 கிலோ கஞ்சா நம்முடைய மாவட்டத்தில் பிடிக்கப்படுகிறது. யோசித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு போதை வஸ்துகளுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க, புகையிலை பழக்கத்திற்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. சில கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உதடுகளுக்கு உள்ளாக புகையிலைகளை வைத்து கொண்டு இன்றைக்கு அதற்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. தேவன் இதற்கு அடிமைகளாக இருக்கும்படி நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தில் மதுபானத்திற்கு மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை கிறிஸ்தவர்கள் ரகசியமாக கிறிஸ்துமஸ் நேரங்களில் கவனித்து பாருங்க, உயிர்த்தெழுதல் நேரங்களில் கவனித்து பாருங்க, இன்றைக்கு குடித்து இன்றைக்கு கும்மாளம் எடுக்கிறார்கள். இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இன்றைக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் படியுங்க. ஏசாயா சாராயத்தை நாடி அதிகாலமே எழும்பி மதுபானம் தங்களை சூடாக்கும் மட்டும் தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டிருக்கிறவனுக்கு ஐயோ, அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசூரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள், ஆனாலும் கர்த்தரின் கிரியை நோக்கிறதும் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில் கல்யாணம் வந்தா மதுபான விருந்து, சிறப்பு நிகழ்வுகள் வந்தால் மதுபான விருந்து. நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, மதுபானத்தை குடிக்கிறது பாவம், மதுபானத்தை வாங்கி கொடுக்கிறதும் பாவம். வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களுடைய நிர்வாணம் வெளிப்படும்படி மதுபானத்தை ஊற்றி கொடுக்கிறவனுக்கு ஐயோ, வாங்கி கொடுக்கிறதும் பாவம். விளங்கி கொள்ளுங்க. நீங்க ரகசியமா குடித்தாலும் சரி, வெளியரங்கமா நீங்க செய்தாலும் சரி, மதுபானம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி அழித்துவிடும். மதுபானத்திற்கு இன்னைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகுங்க. விடுதலையாக்கும்படி தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இன்னைக்கு சபைகளில் தகப்பன்மார்கள் இன்றைக்கு நல்ல முன்மாதிரியாக இல்லாததுனால வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு வழி தவறி போகிறார்கள். இன்னைக்கு கண்டித்து ஆலயங்களில் பிரசங்கம் பண்ண முடியாத ஒரு காலம். மீகா சொல்லும்போது 2வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க படிப்பீர்களானால், மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை படியுங்க. மனம் போக்குற போக்கின்படி போய் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்திற்கு ஏற்ற பிரசங்கியாக இருப்பான். மதுபானம் குடியுங்க, அது ஒண்ணுமே செய்யாது, அது பாவம் இல்லை, நீங்க நல்லா குடியுங்க, நல்லா விருந்து கொண்டாடுங்க என்று ஒருவன் பிரசங்கித்தால்
மக்கள் அவனை ஏற்றுக்கொள்ளுவார்கள். நான் சொல்லலை, மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். நம்முடைய மனநிலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு மதுபானத்திற்கு அடிமைகளாக பெண் பிள்ளைகள் போகிறாங்க, பெண் பிள்ளைகள் பயன்படுத்துகிறாங்க, போதை வஸ்துகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. அடிமைத்தனம். இன்னைக்கு கவர்ச்சி என்கிற பெயர்களில் இன்றைக்கு மனித சமுதாயத்தை பிசாசு இன்றைக்கு பல நிலைகளில் ஒரு வலையை போல இன்றைக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். வெளியில வர முடியாத நிலைகள். இன்னைக்கு பார்ட்டிங்கிற பெயரில் இன்னைக்கு பல காரியங்கள். அருமையானவர்களே, அடிமைப்படாதுங்க, மதுபானத்திற்கு அடிமைப்படாதுங்க, மனிதர்களுக்கு அடிமைப்படாதுங்க. 1 கொரிந்தியர் 7:23 பவுல் சொல்லும்போது மனிதர்களுக்கு நம்ம அடிமைப்படக்கூடாது, நாம் சுயாதீனர்கள். சுயாதீனர்கள். இன்னைக்கு பாருங்க, இச்சை, இன்பம், இவைகளினாலே மனிதனுடைய சிந்தனைகள் இன்றைக்கு மயக்கப்பட்டிருக்கிறது. தீத்து 3:3 இன்றைக்கு இச்சைகளுக்கு அடிமைகளாகிறாங்க. இச்சையான காரியங்களுக்கு இன்றைக்கு அடிமைகளாகிறாங்க. எத்தனை வாலிப பிள்ளைகள், எத்தனை வாலிப சகோதரர்கள் தங்களுடைய வாழ்வை இன்றைக்கு இச்சைக்கு அடிமையாயிருக்கிறதுனால கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். கொலோசையர் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் படிக்கும்போது, ஆகையால் இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்க அடிமைகளாக இருக்காதுங்க. இன்னைக்கு உலக பொருட்களினாலே, உலக காரிய கவர்ச்சிகளினாலே இன்றைக்கு அநேகர் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. சினிமாத்தனமான வாழ்க்கை, சினிமாத்தனமான நடக்கை, இவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை அடிமைப்படுத்தி அவைகளை அழித்துவிடும். அநேகருக்கு தெரிகிறதில்லை. ஆகவே அருமையானவர்களே, ஒன்றுக்கு நீங்க அடிமைப்படாதுங்க. பல காரியங்கள் சொல்லலாம். இந்த பகுதி ஒரு பறந்து விரிந்து உட்கார்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி. ஒரே நாளில் இதை பிரசங்கித்து விட முடியாது. இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகங்களுக்குள்ளாக, மக்களுக்குள்ளாக, தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக இன்றைக்கு பல அடிமைத்தனங்கள், வெளியில சொல்ல முடியாத வெட்கக்கேடான அடிமைத்தனங்கள் கிறிஸ்தவ சமுதாயத்திற்குள் இன்றைக்கு இருக்கிறது. வெட்கக்கேடான அடிமைத்தனத்தினுடைய காரியங்களினாலே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு தனிப்பட்ட மக்கள், குடும்பத்தினர்கள் இன்றைக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தேவன் இதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்கணும். கலாத்தியர் 5வது அதிகாரத்தினுடைய 21வது வசனத்துல பவுல் சொல்லுகின்ற போது, 5வது அதிகாரம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க அடிமைத்தனத்தில் நீங்க வாழுவீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு இல்லை, நமக்கு இல்லை. அடிமைத்தனத்திற்குள்ளாக வாழுகிற யாரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. ஆகவே நீங்க பாவத்திற்கு, உலக வழிபாடுகளுக்கு, மனிதர்களுக்கு, மதுபானத்திற்கு, உலக கவர்ச்சிகளுக்கு, இச்சைகளுக்கு, சிற்றின்பங்களுக்கு, வெட்கக்கேடான காரியத்திற்கு நீங்கள் அடிமைப்படாதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்க. இவைகள் உங்களை அடிமைப்படுத்துகிற காரியங்கள். 2வதாக நம்ம யாருக்கு அடிமைப்படணும்னா, 1 பேதுரு 2வது அதிகாரம் 16வது வசனத்தை படியுங்க. 1 பேதுரு 2:16.
சுவாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்க துர்க்குணத்திற்கு நீங்க மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். நீங்க ஆண்டவருக்கு மாத்திரம்தான் அடிமையா இருக்கணும். வேதத்தை உண்மையாய் சுமக்கிற ஒருவன், கிறிஸ்துவை அறிக்கையிடுகிற ஒருவன், கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் அவன் அடிமை. அவன் மனிதனுக்கு அடிமை அல்ல, பாவத்திற்கு அடிமை அல்ல, அசுத்தங்களுக்கும் இச்சைகளுக்கும் அவன் அடிமை அல்ல. இங்கே பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் தேவனுக்கு நீங்கள் அடிமைகளாயிருங்கள். லூக்கா 1:38 மரியாள் சொல்லும்போது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் அடிமை. நீ சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. மரியாள் சொன்னாள், நான் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் நான் அடிமை. நாம் கர்த்தருக்கு மாத்திரம்தான் அடிமைகளாக இருக்க வேண்டும். உலகத்தினுடைய எந்த ஒரு காரியமும் நம்மை அடிமைப்படுத்திவிடக் கூடாது. பவுல் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 7வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற போது 22வது வசனத்தில் அவர் சொல்லுகின்ற வேளையில், கர்த்தருக்குள் அழைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவினுடைய அடிமையாக இருக்கிறான். அவன் கிறிஸ்துவுக்கு மாத்திரம் அடிமை. இந்த நாளிலே நீங்க பாவ அடிமைத்தனத்திலிருந்து அவருடைய அடிமையாக இருப்பதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அதனால தான் பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தான் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். நமக்காக அவர் அடிமையானார். ஆனால் கிறிஸ்துவ அறியாததுனால நாம் இன்றைக்கு உலகத்தினுடைய காரியங்களுக்கு இன்றைக்கு அடிமைகளாக இருக்கிறோம். தேவனுக்கு அடிமைகளாக மாறுங்க, தேவனுடையவர்களாக மாறுங்க. அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நீங்கள் யாருக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள்? இந்த நாளில் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு வேத பகுதியை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நாம் படித்த ரோமர் 6வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. நீங்கள் ஆண்டவருக்கு அடிமைகளாக இருந்தீங்கன்னா எப்படி ஆசீர்வதிக்கப்படுவீங்க? நீங்கள் 18வது வசனத்தை பாருங்க. நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு அப்ப நீதிக்கு நீங்க என்ன செய்றீங்க? அடிமைகளாக மாறினீங்க. 19வது வசனத்தில் நீங்க கர்த்தருக்கு அடிமைகளாக இருந்தீங்கன்னா நீங்க உங்க சரீரத்தை நீதியின் அடிமையாக நீங்க ஒப்பு கொடுங்க. நீங்க ஒப்பு கொடுங்க. அந்த அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை படியுங்க. இப்போது தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பார்த்தீங்களா? நீங்க கிறிஸ்துவுக்கு நீங்க அடிமைகளா இருந்தீங்கன்னா நீங்க பரிசுத்தமாகி கொண்டே இருப்பீங்க. பரிசுத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். முடிவு நித்திய ஜீவன், பரலோக வாழ்க்கை. அருமையான சகோதரனே சகோதரியே, அந்த பரிசுத்தத்தையும் நித்திய வாழ்வையும் இழந்து போகாம நீங்க உலகத்திற்கு அடிமைகளாக இராம தேவனுக்கு மாத்திரம் அடிமையாயிருங்க.
தேவனுக்கு அடிமைகளாக வாழுங்க. உலகத்திற்கு அடிமைகளாக வாழாதபடிக்கு தேவனுக்கு அடிமைகளாக வாழுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் நம்மை நடத்துவாராக. ஆமென்.